ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நான் பருப்பு ரசம் தான் செய்ய போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பருப்பு ரசத்துக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம். சின்ன இஞ்சி துண்டு அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் பருப்போடையே சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு 3 சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி பழம் வேக வச்சு இந்த மேலே உள்ள தோலை எடுத்துருங்க. இந்த தக்காளி பழத்தை இதோடய சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோடைய சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மல்லி கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது பருப்பு தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பூண்டு 3 சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். குறைச்சி வச்சுங்க, தீயை குறைச்சி வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா அப்படி தீஞ்சிரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ரசம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக கொதி வருது. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.